தளபதி அவர்களுடைய கடைசி படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சா? என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, தளபதி அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்கள் எல்லாம் புக்கிங்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது எந்த தியேட்டர்லயுமே புக்கிங் ஓபன் பண்ணவே இல்லை. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, சென்சார் போர்டு சென்சார் சர்டிபிகேட் இன்னும் இஷ்யூ பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. சோ அது குறித்து மூவி டீம் ஒரு கேஸ் போட்டாங்க. சீக்கிரமா சென்சார் போர்டு வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் வேணும்னு தான் கேஸ் போட்டதே. ஆனா அந்த கேஸே டிலேயா விசாரிச்சு கடைசியில அந்த கேஸோட ஹியரிங்க ஜனவரி 9ஆம் தேதி கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆக போறதா இருந்தது. சோ அன்னைக்கு வச்சதுனால இந்த படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. சோ இந்த விஷயம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் யாரால நடந்ததுலாம் தெரியல. பட் இந்த மொத்த கோபமும் யார் மேல போய் இறங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்கே மேலயும் பரசக்தி மேலயும் தான். வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ. பட் இந்த விஷயத்துல மிகப்பெரிய லாஸும் ஏமாற்றமும் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்கு தான். ஏன்னா அவருடைய கடைசி படத்தை மிகப்பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்க எல்லாரும் ரொம்ப ஆசையாவும் ஆவலாவும் இருந்தாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கும்.